ஹலோ ஆல், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐம் நாட் அ பர்சன் ஹூ போஸ்ட் வீடியோஸ் லைக் திஸ், பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அப். நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். வர வழியில் என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கார்டிங்ஸ் என்னை ஹீ ஷோன் மீ த ரெக்கார்டிங்ஸ். கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை டேஷ். திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் செட் பை நக்ஷத்ரா மூர்த்தி, who is a wife of Vijay Kumar, எருமசாணி விஜய் குமார். இவங்க சொன்ன வேர்ட்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஷிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months நான் இது போயிட்டுருக்கேன். ரிசார்ட்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் நான் ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கேரக்டர் நேம் ஸ்ரீநிதி. இவங்க என்கிட்ட முதல்ல சொன்னதும் இப்போ நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 to 2 months இந்த ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லார்கிட்டையும் நான் பேசினேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு என்னோட கண்டிஷனில் தெரியல. எல்லாருமே சொல்கிறாங்க விஜயகுமார் தான் இதோட ஹெட், அது அவங்க கிட்ட சொல்லுங்க, விஜயகுமாருக்கு தான் எல்லாம் தெரியும். இவங்க கிட்ட இப்போ கேட்டால் இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஐ டென்ட் ஹாவ் ஒர்க் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 months. இவங்க 1 year அக்ரிமெண்ட் போட்டாங்க, லிட்ரல் லாக் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க. என்ன 4 months எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் இவங்க கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் எல்லாமே டீல் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இது லைக் 1 to 15 days நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் வேற ஒர்க் வந்தால் நான் இதில் போகலாமான்னு நான் கேட்பேன். அப்போ இல்லை நீங்கள் அதில் போகாதீங்க, அன்னைக்கு நமக்கு கண்டிப்பாக ஷூட் இருக்கும். ஆனால் பார்த்தா ஷூட்டே இருக்காதுங்க. அப்போ அதனால எனக்கு பேமெண்ட்டும் எதுவுமே வரல. நான் வேற எந்த ஒர்க்கும் நான் எடுக்கல இவங்கனால. எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து வேறொரு பெரிய ஒரு சீரீஸில் இவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, வேறொரு டீம் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன். கோபி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர். அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேங்க. அப்போ இவங்க சொன்னாங்க இல்லை போகாதீங்கம்மா, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாரு த்ரூ கால். இவரோட ஃபேஸ் வேல்யூ ஓகே, நல்ல டீம், அதனால தான் நான் போனேங்க. I'm coming from a small village in Kerala. இவங்க சொல்லி I went for audition for almost 3 times from Kerala to Chennai. அப்போ எப்போவுமே எங்கிட்ட 90% நீங்கள் தாம்மா, 99% நீங்கள் தாம்மா இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இஃப் வி ஆர் ட்ரீமிங் ஃபார் சம்திங் வெரி பேட், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். என்னோட சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு, அதுவும் பிகினர்ஸான தோஸ் ஹூ ஆர் ட்ரீமர்ஸ். அவங்களை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஃபிக்ஸு நான் விழுந்துட்டேன். நான் கேஷியரை நான் கால் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏன் வரல, ஏன் கட் பண்ணீங்க நான் கேட்கும்போது அவர் எதேதோ சொல்லிட்டு இருந்தார். கண்ணன் தான் இதோட கேஷியர், குளோபல் வில்லேஜஸோட கேஷியர். அவர்கிட்ட கால் பண்ணி நான் கேட்டப்போ இப்படி எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல, நீங்கள் என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது, உங்களால் எனக்கு ஒர்க் இல்லை, நீங்கள் ஷூட்டும் வைக்க மாட்டேங்கிற, ஷூட் இருந்தால் தானங்க பேமெண்ட் கிடைக்கும், ஷூட்டே இல்லை ஆனால் 1 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டார்விங், ஐ டென்ட் ஈட் எனி. நான் கால் பண்ணி நான் இவங்க கிட்ட கேட்டேன். அப்போ இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல. என்ன மாதிரி சாதாரணவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் இதில் த்ரூ தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். எனக்கு கேஸு கோர்ட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் ஐம் அ நார்மல் பர்சன் who don't have hold, who don't have power, anything. I'm just a dreamer. I have dreams. And this statement is to Nakshatra Murthy, wife of Vijay Kumar from எருமசாணி. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க வீட்டில் இருந்துக்கோங்க. But I am ambitious. I have aims. I have aspirations. I have wishes. I dare to come into this industry to prove that okay, outsider can prove things. உங்களுக்கு வேணா நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் இருந்துக்கோங்க, ஆனால் மற்றவங்கள உங்களை மாதிரின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆல்வேஸ் அ உமன் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அ உமன். ஆனால் இங்கே நான் அதை பார்க்கல. இது சொல்லணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஐ ஹாவ் பீன் ஸ்கேம்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months. என்னை எந்த ப்ராஜெக்டும் எடுக்க விடாமல் இவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ விஜயகுமாரை நான் என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன், இப்படி ஃபிக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, என்ன பண்ணுறீங்க ப்ரொடக்ஷன். அவங்க சொல்கிறாங்க இவங்க ஒரு இது இல்லை, ப்ரொடக்ஷன் கிட்ட கேளுங்க, இவங்க இதுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கால் எடுத்ததும் ஹீ டோல்ட் தட்
ஷீ இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட், ஃபிக்ஸ் வந்திருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விஜயகுமார் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியா, அப்போ அவங்கள நடிக்க வேணாம்னே சொல்லிக்கோங்க, இனி வர வேணாம், இந்த வெப் சீரிஸில் நீங்கள் நடிக்காதீங்க அப்படி சொல்லிக்கோங்க. அது இவங்களோட டீமில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அப்போ இவர் இப்படி தான் பேசுகிறாரு. அனு எப்படி இருக்கா, அவள் ஓகேயா, அவள் ஆல் ரைட்டா, எதுவுமே இல்லை, இப்படி பேசுகிறாருங்க. மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் த கண்ட்ரோல் அண்ட் ஹீ டோல்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். நீ உங்களோட டீமில் ஒரு பொண்ணு, நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? ஹீ ரேஸ்ட் திஸ் வாய்ஸ். அதுக்கு ஹிஸ் வைஃப் வந்து எடுத்து, மை ஃப்ரெண்ட் டசன்ட் நோ தட் மச் தமிழ், ஸோ ஷீ இஸ் அ மலையாளி ஐ கெஸ். Nakshatra Murthy, she took the call and she spoke. And after that, after a long conversation, அந்த பொண்ணு வந்து அந்த நக்ஷத்ரா மூர்த்தி, she told this, கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா மை, she used this word. அது எப்படிங்க, அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? I don't know what to say. லிட்ரலி நான் வந்து இப்போ நான் இப்படியெல்லாம் ஒரு வீடியோ நான் பண்ணவே மாட்டேங்க. சீரியஸ்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு நடந்த அநீதியை பற்றி நான் பேசுகிறேன். இவங்க வந்து எப்போவுமே நான் வந்து குளோபல் வில்லேஜஸ் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கேட்கும்போது ஏதாச்சும் இப்போ பேமெண்ட் எல்லாம் எதுக்கு இவங்க பிளாக் எதுவுமே எனக்கு தெரியாது. ஷூட்டுக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஒரு லீடர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அப்போ ஷூட் வைக்கலன்னா எப்படிங்க? கேட்டால் இல்லைம்மா நெக்ஸ்ட்லேருந்து தான் உங்களோட இது கேரக்டர் டெவலப் ஆகும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. 7 to 8 months இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தாங்கங்க. என்னை வந்து வேறு எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண விடாமல் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. 7 to 8 months, இட்ஸ் நாட், அந்த ஒரு பீரியட் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு விஷயமே கிடையாதுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இவங்க வந்து மேனிப்புலேட் கன்வின்ஸ் பண்ணுறாங்க எல்லாரையும். இது என்ன மாதிரி எனக்கு ஐம் ஷுர் அபவுட் இட், என்ன மாதிரி குளோபல் வில்லேஜஸ் இந்த ப்ரொடக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்க த்ரெட்டன் பண்ணுறதுனால தான் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாமே சைலண்டாக இருக்காங்க. ஐம் ஷுர் அபவுட் இட். அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பேட். டு அன் ஆர்டிஸ்ட் அவங்களோட ஆட்டிடியூட் இஸ் ரியலி பேட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ப்ரொடக்ஷனில் ஃபுட் ஹைஜீனே இல்லை. அவங்க வந்து ரைஸை வடிகட்டுறது எங்கன்னு நீங்கள் வாந்தி வருங்க. சீரியஸ்லி நாங்கள் சொல்கிறேன், வாந்தி வரும். இட்ஸ் வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுங்க, ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாதுங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன். கேட்டால் இப்படி தாம்மா இருக்கும், இதெல்லாம் இது அக்காமடேஷன் ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம்ல, பின்ன என்ன? நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கீங்க, ஆனால் சேலரி கண்டிப்பாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 1 to 15 இவ்வளோ பர் டே இவ்வளோ சேலரி இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சேலரியும் கொடுக்க மாட்டேங்க, ஷூட்டும் வைக்க மாட்டேறீங்க. ஷூட்டு வச்சா தானே சேலரி கிடைக்கும். சும்மா இங்கேருந்து டூ யூ நோ 14 hours ட்ராவல் பண்ணி நான் சென்னையில் ஷூட்டுக்காக போவேங்க வித் மை மணி. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி. சும்மா அங்கே பேக்ரவுண்டுக்கு நிற்க நான் வந்து 14 hours ட்ராவல் பண்ணி நான் போவேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு இவங்கனால. நான் யாருக்கிட்ட போவேன்னு தெரியலங்க. இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஏமாத்தல. அது இல்லைம்மா அதனால தான் இல்லை, நீங்கள் இது ட்ராவல் அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைம்மா அதனால தான் கேரளாவிலேருந்து எந்த இது ஆர்டிஸ்டையும் நாங்கள் கால் பண்ணுறதில்ல. அதை எப்படிங்க இப்படியெல்லாம் பேச முடியும்? கேரளாவிலேருந்து ஆர்டிஸ்ட் டூ யூ ரீஜனல் டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கங்க. ரீஜனல் டிஃப்ரென்சஸ் கேரளாவிலேருந்து அதனால தான் எந்த ஆர்டிஸ்டையும் கால் பண்ணுறதில்ல. என்ன மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இப்போ கரண்ட்லி வி ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் சம் என்ன மூவிஸ் சினிமாஸ் இப்படியெல்லாம் ஆஸ்பயர் பண்ணி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 1 year ஆகுதுங்க. நான் 1 yearல ஐ ஹவ் ஒர்க்ட் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இப்படி இல்லைங்க. குளோபல் வில்லேஜஸ், இந்த விஜய் டிவியில் வர இந்த மகாநடிகை, அழகி இந்த சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்கள மாதிரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இல்லைங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன். இவங்க வேர்ல்டு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க ஆர்டிஸ்ட்டை பாதரே பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ வந்து பண்ணிட்டு போ, அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. நான் வந்து இந்த 7-8 months நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் பண்ண தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை இப்படிதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து I literally didn't eat anything. I called the cashier. I called him,
நீங்கள் ஏன் என்னோட சேலரி கட் பண்ணீங்க, ஏன் எனக்கு பேமெண்ட்டு ஷூட்டு வைக்கல, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது he suddenly said something and he cut the call. I mean, I don't know what is it.